ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க ஒரு அம்மா அனுப்பியிருந்தாங்க. அவங்க இந்த பதிவு அனுப்பிட்டு அவங்களுக்கு அவ்வளோ டென்ஷனு. பாருங்கம்மா இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இதுக்கு ஒரு பதில் நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை கேட்டுட்டு அதில் போட்டிருந்த விஷயங்களையெல்லாம் கேட்டுட்டு இங்கே ஆஃபீஸிலே எல்லோரும் கொந்தளிச்சிட்டாங்க. நாங்கள் அதுக்கு கேட்போம், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பதிவு என்னங்கிறதையும் அவங்கெல்லாம் என்னென்னலாம் கேட்குறாங்க, எவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். தலையில் அணியக்கூடிய பூவை வாங்கி கட்டுவதற்கும் கட்டின பூவை வாங்கி தலையில் வைப்பதற்கும் ஒரு முக்கியமான விதியும் சூட்சமும் உண்டு. எக்காரணம் கொண்டும் உதிரி பூவை வாங்கி கவரில் நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்து கட்டுற வழக்கத்தை வச்சுக்காதீங்க. என்ன நீங்கள் உதிரி பூவை வாங்கினீங்கன்னா ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்கும். முழமாக வாங்கி கட்டின பூவை நீங்கள் தலையில் வச்சுக்கிறீங்க அப்படின்னும்போது அது ஒரு 10 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை ஒரு 5 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும். எங்களுடைய ரிசர்ச் பாயிண்டிங்கில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விதி என்ன அப்படின்னா, பெண்களுக்கு கணவன் பூ வாங்கி கொடுத்தாலும், இல்லை பெண்களே வாங்கி கொண்டாலும், இல்லை தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய அப்பாவோ தாயோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை தன்னுடைய மருமகளுக்கு மாமியார் வாங்கி கொடுத்தாலும், எக்காரணம் கொண்டும் உதிரி பூவை வாங்கி வீட்டில் உட்காந்து நான் சும்மா தானே இருக்கேன், எனக்கு பூ கட்ட தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து கட்டுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு வழக்கத்தில் வீட்டில் வாங்கி தயவு செய்து கட்டாதீங்க. கட்டி விற்கின்ற பெண்கள் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அது கோயில் வாசல்லையாக இருக்கலாம், இல்லை தெரு முனையிலையாக இருக்கலாம், இல்லை 4 ரோடு சந்திக்கிற இடத்துல இருக்கலாம். இந்த பூவை விற்கக்கூடிய பெண்கள் முக்கால்வாசி பேர் தன்னுடைய கணவனை இழந்து, அதாவது தன் தலையில் வைக்கின்ற பூவை இழந்து, தன்னுடைய தாலியை இழந்து தான் இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. தயவுசெய்து அவர்கள் கையால் கட்டப்பட்ட பூவை வாங்கி நீங்கள் உங்கள் தலையில் வச்சுங்க. அது பெரிய சுபிக்ஷம், அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். ஓகே, மிகப்பெரிய உருட்டு இதாக தான் இருக்கும். நான் இவ்வளோ நாள் கேள்விப்பட்டதுலையே பூக்களை இவ்வளோ வருஷமாக நம்ம வாங்கிட்டு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பூவையும் நம்ம பறித்து கட்டி வச்சு தான் இருக்கோம். மல்லிப்பூ ஆகட்டும், கனகாம்பரம் ஆகட்டும், இல்லை என்ன பூ ஆகட்டும், முல்லைப்பூ ஆகட்டும், எல்லாமே நம்ம வீட்டிலேயே நிறைய வருது. நம்ம வீட்டிலே இருந்தது. அதை கட்டி நம்ம தலையிலையும் வச்சுக்கிறோம், மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம், சாமிக்கும் போடுறோம், கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. தேவையில்லாத பேச்சு, இப்படியெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. அதாவது ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்காக கண்டது அதில் ஏதோ ரிசர்ச்னு வேறு ஒன்று. அதுதான் இப்போ எனக்கு என்ன ரிசர்ச்னா என்ன? இப்போ ஒரு 1000 பெண்கள் பூ கட்டின பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாங்களா? அதே மாதிரி அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் பார்த்தா, பூ கட்டுனதுனால தான் அந்த பொண்ணுங்கள்லாம் விதவி ஆகிட்ட மாதிரி பேசுகிறார். பூக்காரங்க, பூ விற்கிறவங்க அந்த பூவையே வச்சிக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க விதவியாக இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்குங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. அது வேணால் கரெக்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அது விதவை பொண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பொண்ணாக இருந்தாலும் பூ கட்டி விற்கிறதுங்கிறது அவங்க கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கும்போது தான் அது செய்வாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது நமக்கு ஏதோ ஒரு முடியாமல் இருக்குது, டக்குன்னு ஒரு பூ வேணும், தாராளமாக அவங்க கிட்ட போய் பேரம் பேசாமல் வாங்கி கோயிலுக்கு கொண்டு போகிறலாம் ஒரு பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் எனக்கு ஓகே. ஆனால் அந்த பூக்கட்டி விற்றதுனால அந்த பொண்ணுங்க விதவியான மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ரொம்ப தப்பு. ரிசர்ச் பாயிண்ட்னால ஒண்ணுமே கிடையாது. கரெக்டாக இப்போ இங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. எந்த யூனிவர்சிட்டியில் இந்த ரிசர்ச் நடந்தது? எத்தனை 1000 பேர்ல இந்த ரிசர்ச் நடந்தது? ரிசர்ச்சோட ப்ரூஃப். இப்போ ரிசர்ச்சுன்னு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, இப்போ ஒரு மெடிக்கல் லைனில் ஒரு ரிசர்ச் நடக்குதுன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுவீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கோ எதுக்கோ. அவங்க அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் ரிசர்ச் அப்படிம்பாங்க. இந்த ரிசர்ச்சுக்கான பேப்பர்ஸ் எங்கே இருக்குது?
இவங்க இதெல்லாம் பேசிட்டு அவங்க வாட்டு கடந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து வாயில் என்ன வந்தாலும் நாங்கள் அதை பேசிடுவோம், நாங்கள் அதை போட்டுக்கிறோம், ரிசர்ச்சுன்னு நாங்கள் சொல்லிட்டா மக்கள் நம்புவாங்க இல்லையா, ஸோ பண்ணிடுறோம். ஆனால் அதே மக்கள் திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல இந்த ரிசர்ச் நடந்து எங்க கேள்வி கேட்குறாங்க? இவங்களையே கேளுங்க. நம்ம மக்கள் தான் கேள்வியை கேட்கறது இல்லையே. நாங்கள் என்ன நீங்கள் சொன்னாலும் நாங்கள் நம்புவோம். நாங்கள் தான் டெய்லரிங் மிஷின் வைக்காத வீட்டிலனா உடனே கொண்டு போய் வித்துட்டோமே. கரெக்ட் போச்சா? அதனால இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் பூ கட்ட மாட்டாங்க. இங்கே பாருமா, வீட்டில் பூ கட்டுறதுங்கிறது ஒரு குடும்பத்தோட கனெக்டிவிட்டி. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வந்ததுன்னா பூவை வாங்கி நடு வீட்டில் போட்டுட்டு சுற்றி எல்லா பொம்பளைங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒரு வீட்டில் விசேஷமாக ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்குறதே பூ கட்டுறது தான். ஓகே, என்னாவது வேலை செய்கிறோம், ஒரு ஸ்வீட் செய்கிறோன்னு சொல்லி வந்து 4 பேர் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உட்காந்து செய்வாங்க. அந்த மாதிரி நாளைக்கு தீபாவளினா இந்த ஒரு வீட்லேயே பூவை வாங்கி போட்டுட்டு உட்காந்து கட்டி அவங்க சந்தோஷம் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாம் பேசி சந்தோஷப்பட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் கூட இந்த எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுறது, எல்லாரும் சேர்ந்து பூ கட்டுறது, எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் பண்ணுறதுன்னு ஒரு குடும்பங்களை கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டிவிட்டியாக பூ கட்டுற விஷயம் இருக்குது. அதை போய் பூ கட்டாதன்னு சொன்னால் யாருனாலும் இதை ஏற்றுக்கவே முடியாது. வரலட்சுமி விரதம் நம்ம பூ மாலை மாதிரி கட்டி சாமிக்கு நம்மளோட கடவுளோட ஹைட் என்ன அப்படின்னெல்லாம் பார்த்துட்டு கட்டி போடுறது தான் வழக்கம். இது நான் கட்டின பூவு, வர்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவோம், நான் கட்டின பூவு இது, நான் இது மாதிரி மாலை மாதிரி கட்டியிருக்கேன் பாரு, எப்படி நெருக்கி கட்டியிருக்கேன்ல எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்ற விஷயம் இது. பூ கட்டுறதுனால எல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இப்ப யார் இதை கேள்வி கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. மக்கள் கேட்டுதான் ஆகணும். நீங்க மக்கள் நம்ம சொல்லலாம், நம்ம சொல்ல இல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, அதோட கமெண்ட்ஸ் எடுத்து படிங்க. உண்மையிலேயே மக்கள் இவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கிறதுனால தான் ரிசர்ச் அது இல்ல அக்செப்ட் எல்லாம் பண்ணல. எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது தேவையில்லாத பேச்சு. தேவையில்லாத பேச்சு. கரெக்டா? ஃபைனலாக ஒன்று எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பரை மட்டும் கொஞ்சம் காமிச்சு ரிசர்ச் பேப்பரை கொடுக்க சொல்லலாம். செடியிலிருந்தே பூக்கள் கட்டப்பட்டு தான் வருகின்றன. எவ்வளோ கிண்டலாக சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். செடியிலிருந்தே பூக்கள் கட்டப்பட்டு தான் வருகின்றன. எங்களுடைய ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட்டி வருகின்ற பூச்செடிகள் இருக்கிறது என்று நம்புகிறேன். இதை விட உங்களுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு வேறு எதுவுமே தேவையே இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சு பேசிட்டு என்ன புதுசாக சொல்கிறீங்க? நீங்கள் விதவை பூ வியாபாரம் பண்ணாங்கன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பெண்களை சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதாவது ஒரு பொண்ணு வந்து கணவர் இல்லாமல் இருந்தால் வியாபாரம் பண்ணக்கூடாதா? பூ வியாபாரம் பண்ணுது அந்த பொண்ணு. அதுக்கு கணவன் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த பொண்ணுக்கு கை இருக்குது, பூ வாங்குற திறமை இருக்குது, வாங்கிட்டு வந்து கட்டி விற்கிது. அதனால் அந்த விதவை பொண்ணு அப்படிலாம் சொல்லவே கூடாது. அது ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். அவங்கக்கிட்ட நம்ம தாராளமாக பூ வாங்கிக்கலாம். ஓகேயா? விதவை பூ வியாபாரம் பண்ணாங்கன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட சுமங்கலியாக இருக்கவங்க கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக ஒன்று சொல்கிறீங்க. பூவெல்லாம் வந்து விலை கூட ஒரு முழம் 30 உதிரிப்பூ, அதில் 1/4 விலைதான் விற்குது. அவசரத்துக்கு வேண்டுமென்றால் கட்டுன பூவை வாங்கலாம். உதிரிப்பூ வாங்கி கட்டுவது தான் சரி. ஓகேயா? அவங்க வந்து அதை தான் சொல்ல வராங்க, உதிரிப்பூ வாங்கி கட்டுறது தான் சரின்னு. அது நிறையா கனெக்டிவிட்டி இருக்குது, அதெல்லாமே நான் சொல்லிட்டேன். நல்லா ரீல் விடுறீங்க ஐயா. இது பத்தாதா? ஏதாவது சொல்லி சாகடிக்காதீங்க, அதுவும் கரெக்டு. என்ன இன்னும் எப்படி சொல்லிட்டியா? அது எனக்கே புரியல. பூக்காரங்களுக்கு பூ விற்க நல்ல ஐடியா, இதுவும் கரெக்டு தானே? கட்டின பூவாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டா அது. அப்புறம் லூஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 பேர் ஸ்மைலி போட்டிருக்காங்க. ஒருத்தர் ஒய்ன்னு கேட்டிருக்கார். ஒய் ஏன்? ஏன்? அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது அந்த ஏங்கு. அதனால் இந்த மாதிரி வெட்டியாக தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. வீட்டிலையே செடிகளில் பூ பூக்குது, அதை வாங்கி கட்டி கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிறவங்க இருக்காங்க. நம்ம கையால் செண்பகப்பூ கட்டி கொண்டு போய் அங்கே பெருமாள் மேலே தலை மேலே வச்சு அது 2 பக்கமும் இப்படி சரிஞ்சாதான் அந்த அம்மாவுக்கு தூக்கமே வரும். அவங்களையெல்லாம் எனக்கு தெரியும். தேவையில்லாமல் இந்த மாதிரி சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்தால் அது நல்லாவே இருக்காது. அதே போல் மக்களுக்கும் சொல்கிறேன், இதெல்லாம் உருட்டுலையும் உருட்டு, மகா உருட்டு. இதையெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி உருட்டுக்களையெல்லாம் நம்பாதீங்க.
இவங்கெல்லாம் ஜோதிடர்களே கிடையாது. அதனால தான் கண்டதையும் வளர்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்க. அதனால இவங்க சொல்கிறதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க எனக்கு அனுப்பி வச்சாங்க, இந்த வீடியோவை இதை பற்றி பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி. அப்போது எவ்வளோ அவங்களுக்கு அதெல்லாம் கடுப்பாக இருந்தால் இதை அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதனால தான் உடனடியாக அது இன்றைக்கி காலையிலையோ நேற்றோ தான் வந்துச்சு, உடனடியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறவங்க, நான் தான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லிட்டேன், பேசுகிறவங்க எதையோ ஒன்று பேசி அவங்கள பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க சொல்கிறத தயவு செஞ்சு நீங்கள் நம்பாமல் இருங்க, அது போதும் எனக்கு. ஓகேங்களா? உதிரிப்பூ வாங்கி உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு கட்டுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? மற்றபடி பூ கட்டின பெண்கள்கிட்ட போய் பூ வாங்குறது உங்கள் பிரியம், வேலை இருக்குது, டைம் இல்லைன்னா போய் கட்டின பூவை வாங்குங்க. ஆனால் உதிரிப்பூ கட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீங்க. எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குது. இப்போ லேடிஸ் பூ கட்டுறது இதெல்லாம் பேசுகிறாங்க, நம்ம பூ மார்க்கெட் போகிறோம்ல, அங்கே எவ்வளோ ஜென்ஸ் பூ கட்டுறாங்க, ஒரு பிஸ்னஸாக செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தோம், லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகாது. நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் கேட்குறோம். ஆமாம். அதுக்கு ஆனால் பூ கட்டுறது காலங்காலமாக நடந்துட்டே காலமா என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகலை. ஆண்டாள் பூ கட்டினாங்கல்ல, ஆண்டாள் பூக்கட்டி கொண்டு போய் தானே ரங்கநாதருக்கு போட்டு மனைவியானாங்க. நல்லது தானே நடந்தது. கடவுளுக்கே மனைவி ஆயிடுச்சுல அந்த பொண்ணு. பூக்கட்டி போட்டு தானே பொறிச்சு மாலையாக பொறிச்சு கட்டி அதை எடுத்து சூடிக்குவாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடின்னு தான் பேரே. அவங்க போட்டது நம்மாழ்வார் வந்து திட்டுறாரு, நீ ஏன் போட்ட சாமிக்கு கட்டின மாலையேன்னு. ஆனால் இவர் புதுசாக திரும்பியும் கட்டி கொண்டு போய் சாமிக்கு போட்டப்போ அதுக்கு அருந்து கீழே விழுந்துரும். இவர் ஆண்டாள் போட்ட மாலையை தான் கடவுள் ஏற்றுக்குவார். அதுக்கப்புறம் தான் கனவுல வந்து சொல்லி அந்த அம்மாவை பொண்ணாக கொண்டு போய் அங்கே இதில் நிறுத்தி கடவுளே ஏற்றுப்பார் அவரை. பூ கட்டினவங்களை கடவுளே ஏற்றுக்கிறாரு. நீங்கள் யார் இதை சொல்கிறதுக்கு? எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நான் அதை தான் சொல்கிறேன், சொல்கிறவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது, என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் பொதுமக்களையும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளையெல்லாம் பரப்புறவங்கள நம்பாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.